வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அமீர் அஜ்வத் அவர்களுக்கும் ஈத்தா வர்த்தக சம்மேளனத்துக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கின்றது. சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அமீர் அஜ்வத் அவர்களுக்கும் ஈத்தா வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் முகமது யூசுப் அவர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கின்றது ஈத்தாவில் வைத்து. குறித்த நிகழ்வில் தூதுவர் அவர்களை சவுதி அரேபியாவுக்கான வரவேற்றுரை நிகழ்த்தியிருக்கின்றார். கடந்த 2023ஆம் ஆண்டு 80வது ஆண்டை பூர்த்தி விழாவை கொண்டாடிய ஈத்தா வர்த்தக சம்மேளனம் சவுதி அரேபியாவிலும் வளைகுடா பிராந்தியத்திலும் அமைக்கப்பட்ட முதலாவது வர்த்தக சம்மேளனம் ஆகும். தற்பொழுது 1,70,000க்கும் மேற்பட்ட அங்கத்தவர்களை கொண்டிருக்கிறது இந்த வர்த்தக சம்மேளனம். அபிவிருத்தி, சுகாதாரம், கல்வி, கைத்தொழில், சுற்றுலாவுக்கான கலாச்சாரம், நகர் அபிவிருத்தி என்று 7 துறைகளில் கவனம் செலுத்துகின்றது. சவுதி அரேபியா ரியாத்தில் நடைபெற்ற UNCC சிதைவு நிலை நாடு நிலச்சிதைவுகள் நடுநிலை இலக்குகளை அடைவதில் உலக சமூகத்தை ஒன்றிணைக்கும் மாநாடு இடம்பெற்றிருக்கிறது. இதில் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்திற்கும் விசேட அழைப்பு வழங்கப்பட்டிருந்தது. ரியாத்தில் நடைபெற்று வருகின்ற ஐக்கிய நாடுகளின் பாலைவனமாக்கலுக்கு எதிராக உடன்படிக்கையின் கட்சி மாநாட்டின் அமர்வில் 16வது அமர்வில் இலங்கை நாட்டின் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார் இலங்கை தூதுவர். சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அறிக்கை சமர்ப்பித்து வார்த்தைகள் வெளியிட்டிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவுகள் மேற்கொள்ளும் முக்கியமான ஒரு அமைப்பாக இவை காணப்படுகின்றது. சுற்றாடல் அமைச்சு இலங்கையின் தேசிய மைய புள்ளியாக செயல்படுவதாகவும் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் உமர் லெப்பை அவர்களும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். தகவல் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம் ரியாத். வெளிநாடுகளில் வேலை செய்யும் இந்தியர்களின் பிள்ளைகள் இந்தியாவில் இருக்கும் கல்வி நிறுவனங்களில் இளநிலை பட்ட படிப்பில் சேர்ந்து கல்வி கற்பதற்காக இந்திய அரசின் கல்வி உதவித்தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வி உதவித்தொகை இந்த கல்வியாண்டின் 1வது வருடம் படிப்பவர்களுக்கு இது கிடைக்கும். ஆண்டுக்கு $4,000 சுமார் 3.4 லட்சம் ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை கிடைக்கும். 2024ஆம் ஆண்டு தொடக்கம் மருத்துவ கல்விக்கான உதவித்தொகையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் ரியாத்தில் இருக்கும் இந்திய தூதரக இணையதளத்தை பார்வையிட்டு மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். குறிப்பாக ஸ்காலர்ஷிப் புரோகிராம் என்று சொல்லப்படுகின்றது கல்வி உதவித்தொகை தொடர்பான விசேட அறிவிப்பொன்று. இது வெளிநாடுகளில் வேலை செய்யும் இந்தியர்களின் பிள்ளைகளுக்கு இந்த தொகை பொருந்தும். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு $4,000 உதவித்தொகை கிடைக்க இருக்கின்றது. சவுதி அரேபியாவின் புனித தலமான மதீனாவில் ஜம்ஜம் தண்ணீர் நிரப்புவதற்கான விதிமுறைகள். மதீனா மஸ்ஜிதுல் நபவியில் ஹேட் நம்பர் 310 எம்எம் தண்ணீரை நிரப்பிக் கொள்ளலாம். ஒருவருக்கு 2 பொட்டில் 10 லிட்டர் தண்ணீர் நிரப்ப அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. புனித தலமான மதீனாவில் எம்எம் தண்ணீர் நிரப்புவதற்கான விதிமுறைகளில் ஒன்றோ. சிறுவர்களுக்கு அனுமதிகள் இல்லை. சுத்தமற்ற கேன்கள், பொட்டல்களுக்கு அனுமதிகள் இல்லை. உடு மற்றும் உடல் சுத்தம் செய்வதற்கும் அனுமதிகள் இல்லை. அதிகபட்சமாக 10 லிட்டர் கேன்கள் 2 நிரப்புவதற்கு அனுமதி. ஆகவே புனித தலமான மதீனாவில் எம்எம் தண்ணீர் நிரப்புவதற்கான முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. மதீனா மஸ்ஜிதுல் நபவியினால் இவை வழங்கப்படுகின்றது. ஹேட் நம்பர் 310 எம்எம் தண்ணீரை நிரப்பிக் கொள்ளலாம். தேவையுடையவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இருக்கும் நடைமுறைகளையும் பின்பற்ற தவறிவிடாதீர்கள். ரியாத்தில் இருக்கும் நண்பர் ஒருவருக்கு வேலை தேடிக்கொண்டிருக்கின்றார். இகாமா காலபதியாகிவிட்டது. லைட் லைசன்ஸ் இருப்பதாக சொல்லி இருக்கின்றார். தொடர்பு இலக்கம் 05 93 34 38 27. உலகில் பிரபல்யமான விசேட தலங்களின் பட்டியல் வழியாக இருக்கின்றது. பிரதான நகரங்களின் பட்டியலில் வளைகுடா நகரங்களில் 5வது இடத்தில் சவுதி அரேபியா நகரங்களில் ஒன்று மதீனா புனித நகரம் பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் நகரம் என்று அழைக்கப்படும் மதீனா அரபுலகின் 6வது பெரிய நகரமாகும். மேற்கு ஆசியாவில் 7வது இடத்தில் இருக்கிறது. உம்ரா, ஜியராத் மற்றும் ஹஜ் சேவைகளுக்காக விருந்தினர்களை வரவேற்று அவர்களின் பார்வைகள் அனுபவத்தை உலகத்தரம் வாய்ந்த இடமாக சவுதி அரேபிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றனர். ஆகவே மதீனா உலக அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது.
முகமது நபி தலைமையிலான இஸ்லாமிய அரசின் தலைவர் மதீனா முஸ்லிம்களின் இடம் மற்றும் புனித நகரமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மஸ்ஜித் அல் நபவி தேவாலயம் இங்கு அமைந்திருப்பதுடன் மதீனாவில் வரலாறு இஸ்லாமிய வரலாற்றில் பிரபலமான பல மசூதிகளில் தொடர்பான முக்கிய எச்சங்களும் இங்கிருக்கின்றது. மதீனா இஸ்லாமிய வரலாற்றில் பல நிகழ்வுகளுக்கு சாட்சியமாக உலகின் முதல் இஸ்லாமிய தேசமாக வரலாறு படைத்திருக்கிறது. அமெரிக்காவை தளமாக கொண்ட நிறுவனமே இந்த விசேட ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த அறிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். அடுத்தபடியாக பல விமான டிக்கெட்டுகள் மிக மலிவாக வாங்குவது எப்படி தொடர்பான ஒரு தொகுப்பொன்றை பார்ப்போம். விமான டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்வதற்கு நீங்கள் சிறந்த நாளாக செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளை தேர்வு செய்து கொள்ளுங்கள். செவ்வாய் மற்றும் புதன்கிழமை ஆகியவை விமான டிக்கெட்டுகள் வாங்க சிறந்த நாட்கள். அப்போது பெரும்பாலும் விமான நிறுவனங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு தங்கள் முன்பதிவு அமைப்புகளை அமைக்கின்றனர். ஏனென்றால் பெரும்பாலான பயணிகளுக்கு வார நாட்களில் மட்டும் டிக்கெட் முன்பதிவு செய்து நேரம் கிடைக்கும் என்பது விமான நிறுவனங்களுக்கு தெரியும். புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நம்மில் பெரும்பாலானோர் வெள்ளி, சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் டிக்கெட் விலைகளை தேடி பார்க்கின்றோம். ஆகவே இனிமேல் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்பவர்கள் செவ்வாய், புதன்கிழமைகளை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இதில் குறிப்பிட்ட நேரத்தில் அனுபவத்தின் அடிப்படையில் உங்கள் பயணத்திகதிக்கு குறைந்தது 21 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய வேண்டும். பெரும்பாலும் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்பாக முன்பதிவு செய்தாலும் நல்ல. அதிக டிக்கெட் விற்பனை செய்ய தங்கள் அமைப்புகளை அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே கணனி மிகவும் மலிவான டிக்கெட்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கீட்டை கொண்டிருக்கிறது. ஆகவே பொருத்தமான நாட்களையும் தேர்வு செய்ய வேண்டாம். செவ்வாய், புதன்கிழமைகளில் பயணம் செய்ய டிக்கெட் முன்பதிவு செய்ய முயற்சிக்கவும். பெரும்பாலான விமான நிறுவனங்கள் இந்த 2 நாட்களையும் குறைவான பிஸியான நாட்கள் என்று சொல்கின்றனர். ஆகவே முன்பதிவு அமைப்பு விமான நிலையங்கள் மிகவும் பிஸியாக இருக்கும்போது வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளுடன் ஒப்பிடும்போது இந்த 2 நாட்களில் விமான நிலையங்கள் பொதுவாக குறைவாக இருக்கும். இதே நேரத்தில் விடுமுறை நாட்களில் நீங்கள் டிக்கெட் முன்பதிவுகள் செய்யக்கூடாது. சில நேரங்களில் உங்களுடைய இலக்குகள் டிரான்சிட் விமானங்களாக தேர்வு செய்து கொள்ளுங்கள். டைரக்ட் விமான சேவைகள் என்றால் கண்டிப்பாக டிக்கெட்டின் விலைகள் உயர்வாகவே இருக்கும். இதே நேரத்தில் சிறிய விமான நிலையங்களில் தரையிறங்குவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் அங்கும் விலைகள் இன்னும் மலிவாக இருக்கும். ஆகவே விலைகளை ஒப்பிட்டு பாருங்கள். இணையதளங்கள், பல்வேறு இணையதளங்கள் இருக்கின்றது. அதனுடன் சென்று நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். உதாரணத்துக்கு நீங்கள் டிராவல்ஸ் ஏஜென்சியிடம் புக்கிங் செய்வதற்கு ஆப்ஷனூடாக புக்கிங் செய்வதற்கும் உள்ள விலை வித்தியாசங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். அதற்கேற்ற வகையில் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு கூகுள் ஃப்ளைட்டில் சென்றும் நீங்கள் டிக்கெட்டின் விலைகளை தேடி பார்க்கலாம். இதே நேரத்தில் சி ஃப்ளைட் என்ற ஆப்ஸும் இருக்கின்றது, ஸ்கை ஸ்கேனர் என்ற ஆப்ஸும் இருக்கின்றது. பல்வேறு வகையான ஆப்ஸுகள் இருக்கின்றது. தேடி பாருங்கள். அது மலிவென்றால் அதில் புக்கிங் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் டிராவல்ஸ் ஏஜென்சியிடம் புக்கிங் செய்து கொள்ளுங்கள்.